ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா, எங்கள் மாமா மதுரைக்கு போயிட்டு வந்தார். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு வாங்கிட்டு வந்திருக்காரு. 1 கிலோ வந்து 250 ரூபாயாம். வெள்ளைப்பூடு வாங்கியிருக்காங்க. பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பூண்டு 280 ரூபாயாம். பா, இதோட சின்ன சின்ன பூண்டு நான் நாட்டு பூண்டு வாங்குவேன். அது வந்து 1 கிலோ 100 ரூபான்னு வாங்குவேன். நல்லது, நாட்டு பூண்டு நல்லதுங்க. இவர் அங்கே பார்த்துட்டு பூண்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு. காமிச்சியா கார்த்தி, நீ ஓசெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, பூண்டை காமிங்கவா. அவனுக்கு வீடியோ எடுக்கிறத விட அவன் அங்கே கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு என் பையன் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் பூண்டை காமிடான்னு சொன்னால் காமிச்சியா இல்லையா? பூண்டை காமின்னு சொன்னால் பூண்டை காமிக்கல, அவன் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனை வச்சு நான் வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க செல்லு கிடச்சா கையில் விட மாட்டேறாங்க. சீக்கிரம் எடுங்கம்மா, சீக்கிரம் எடுங்கம்மா அப்படிங்கிறதுலாம் தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பூண்டு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். 1 கிலோ வந்து 280 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மதுரை ஸ்பெஷல், எப்போ போனாலும் லாலா கடை அல்வா நாங்கள் வாங்கிடுவோம். வந்தோடனே பிரித்து ரொம்ப பசியில் ஆசையாக இருந்தான் என் பையன். ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டான். நான் தான் வீடியோ எடுக்கணும் வைடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்க சொல்லியிருக்கேன். பார்த்து முறைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் அப்பள ஃபேக்ட்ரி இருக்குது. அதனால் எப்பயும் போன தடவைலாம் போனோம். 2 மாதமாக போனேன். அப்பளம் கேட்டோம், ஃபேக்ட்ரியில் அப்பளம் செய்யலை இல்லை அப்படின்ட்டாங்க. கிடைக்கல அப்படின்னு, செய்யலைன்னு இல்லை, கிடைக்கல அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த தடவை போனப்போ இது ஒரு பாக்கெட் இருக்குது, இல்லையே 2 பாக்கெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாக்கெட் வந்து உடையாமல் இருக்குது, இன்னொரு பாக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்குது. அப்பளம் நல்லாயிருக்கும், அங்கேயே தயாரிக்கிறாங்க. அதனால் அப்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஹஸ்பண்ட் மாமாவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஆக்சுவலாக பிஜி நாயுடு அஸ்வின்ஸில் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். சின்ன பிள்ளையில மதுரையில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சேவ், இந்த காராச்சேவு, இது பேர் காராச்சேவுன்னு சொல்லுவோம். இந்த காராச்சேவு மதுரையில் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காராச்சேவு வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் இங்கே திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் டச் விட்டு போயிடுச்சு. இங்கே வந்து பட்டர் சேவு, குட்டி சேவு, அந்த சேவு, மிளகு சேவு, சீரக சேவு அப்படின்னு ஒயிட் கலரில் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டோம். இப்போ என் ஹஸ்பண்ட் போயிட்டு மாமா பார்த்து இது மாதிரி காராச்சேவு இருக்குது வாங்கிட்டுறேன் அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் சாதத்துக்கு காய்கறி சாப்பிட்றோமோ இல்லையோ, சேவு மிச்சரு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சாப்பிட்டு பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வாங்கிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் பாருங்கள், மிக்சர் வாங்கிட்டாரு. இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இங்கே பாருங்கள், முறுக்கு. எனக்கு முறுக்கு இந்த எல்லா மிக்சர்லேயுமே இருக்கும். எனக்கு என்னென்னா, எல்லா மிக்சர் ஒவ்வொரு வெரைட்டி ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கேக் இருக்காது. எனக்கு வந்து இந்த மிக்சரில் டைமண்ட் கேக் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட சொல்லி, இங்கே வர சில கடைகளில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கேக் இருக்கிற மாதிரி வருது, சில கடைகளில் இருக்க மாட்டேது. மிக்சர் எல்லாமே கலந்து தான் வரும், ஆனால் அந்த இனிப்பு இல்லாமலே வருமா, எனக்கு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி டைமண்ட் கேக் வச்சு மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் இந்த மிக்சரில் எப்படி சாப்பிடுவேன்னா, வெறும் டைமண்ட் கேக்காக எடுத்து சாப்பிட்றேன். எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த டைமண்ட் கேக் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தீந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த மிக்சர் சாப்பிட்றது. மிக்சர் நல்லாயிருக்கும். மதுரையில் பெரியாரில் வாங்கிட்டு வந்துட்டாரா எங்கேன்னு தெரில, ஹோல்சேல் கடையான்னு தெரில. அப்புறம் எங்கே பாருங்கள், சேவு, காரா சேவு குட்டி குட்டி பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேவு வாங்கியிருக்காரு, காரா சேவு. அதுக்கப்புறம் மிக்சர், அவங்களுக்கு 2 பாக்கெட் சேவு, 2 பாக்கெட் மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்காரு. தம்பி வீடியோ ஒழுங்காக எடுக்கிறியான்னு பார்த்துட்டு இருப்பா, செல்லையே பார்த்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கீழே வச்சுட்டு கையை எப்படி வச்சுருக்கான், அது வீடியோ வருதா வரலையான்னு தெரில. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மசால் பொடி, ஜெயம் சொல்லி என் நாத்தனாரோட பொண்ணு வந்து மசால் பொடி தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு நாள் செஞ்சதை நான் அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த பொடி வேணும்னு சொன்னாங்களாம், அதனால் அவங்களுக்கு 4 பொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் பொடி இல்லை, அரைச்சது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு வாங்கிக்குவேன். இப்போ வீட்டில் அரைச்ச பொடி எனக்கு இருக்குது, அதனால் நான் வாங்கலை. இதுவும் வீட்டிலேயே தான் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வெள்ளைப்பூடு ரேட்டு ஓகேவா? வெள்ளைப்பூடு தான் எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. நான் அவர்கிட்ட நேற்று வாங்கினீங்க கேட்டால் என்ன வரவும் தெரில. நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, சரி அவ்வளோதான் வாங்கிட்டு வந்துட்டாரு.
ஒருவேளை அந்த வெள்ளைப்பூடு அவ்வளோ ரேட் தான் இருக்குமா எனக்கு தெரில. இப்போ ஒரு வேளை ரேட்டு கூடியிருக்கான்னு தெரில. நான் வாங்கினது குட்டி குட்டி வெள்ளைப்பூடு போன தடவை வாங்கினது. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி நாட்டு வெள்ளைப்பூடு வாங்கிட்டு வந்தேன், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே உடம்புக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க அடிக்கடி, அவ்வளோ நல்லது. வெள்ளைப்பூடு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் கட்டாயம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்து இந்த இது உளுந்தங்களி செய்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன். வெயில் இன்றைக்கி அடிச்சிச்சுன்னா வைக்கலான்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தா பயங்கரமாக வெயிலே இல்லை, திடீர்னு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு தான் அரைக்கலை, கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்பை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேப்பை வந்து அரைச்சி வச்சுட்டு கேப்பை பவுடரில் தோசை ஊற்றிக்கலாம், இல்லை கேப்பை ஊற்றி போடுவோம், எல்லாமாவும் கலந்து தோசை ஊற்றுவோம், அதுக்கு அரைச்சி வச்சுக்குவோம். அப்புறம் கம்பு வாங்கியிருக்கோம். கம்பு கேப்பை தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்குவோம். என்றைக்காவது ஒரு நாள் மாவு இல்லை அப்படின்னா எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து, கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, கொஞ்சம் ரவை எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சுட்டு அதில் தோசை ஊற்றுவோம். தானிய தோசை அப்படின்னு தானியம் இருந்துச்சுன்னா வரகு சாமை அதையும் சேர்த்து ஊற்றுவோம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு பர்ச்சேஸு. எங்கள் மாமா ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வந்தது இதுதான் ஸ்நாக்ஸு. நீங்கள் நினைப்பீங்க இது என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக சேவும் மிச்சரையே காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு பிடிச்சது அதுதான். எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.